பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க என்னதான் பாக்கியா இங்க இனியாவுக்கு புரிய வச்சு நல்ல வழியில நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இனியாவை திட்டினாலும் அதை புரிஞ்சுக்காம இனியாவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன், பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக இனியா லெட்டர்லாம் எழுதி வச்சாலும் இப்போ நாம வீட்டை விட்டு வெளியில போனா அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நான் செஞ்ச செயலால அம்மா மட்டும் இல்லாம பாட்டி தாத்தான்னு எல்லாரும் எங்க பிரின்சிபல் முன்னாடி நின்று அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களே, மறுபடியும் அவங்கள அப்படி நான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்ச இனியா இதுக்கு மேலேயும் அம்மா பேச்சை மீறி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சா பாவம் அம்மாவால் தாங்கிக்க முடியாது, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு ஒழுங்காக படித்து அம்மாவுக்கு நம்ம பேரும் புகழும் வாங்கி தரணுமே தவிர்த்து இப்படி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதா தப்பெல்லாம் செஞ்சால் பாவம் அம்மா எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு யோசிச்சு இந்த முடிவை நம்ம போக வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம், நம்ம ஏதாவது நல்லபடியாக படித்து பிரின்சிபல் முன்னாடி எப்படி அம்மா தலை குனிஞ்சு நின்னாங்களோ நல்லா படித்து நல்ல பேர் வாங்கி அதே பிரின்சிபல் முன்னாடி அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா. இன்னொரு பக்கம் கோபி இனியாவை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் யோசனை பண்ணிட்டு வருத்தப்படுறாரே தவிர்த்து அங்கே ஹோட்டலுக்கு போய் சரியாக வேலை எதையும் செய்யாமல் கிடைச்ச ஆர்டரை சரியாக பயன்படுத்திக்காமல் நிறைய ஆர்டர் அவர் கைவிட்டு போக ஆரம்பிக்குது. அங்கே வேலை பார்க்குற ஷெஃபும் இந்த விஷயமா கோபி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல கோபி எதை பற்றியுமே கவலைப்படுற மாதிரியே இல்லை. ஏற்கனவே ராதிகா கொடுத்த பணத்தை வச்சு தான் அந்த புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ராதிகா என்னடானா நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நம்ம கிட்ட பேசாமல் எப்போ பார்த்தாலும் குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா நீ என் பையனே கிடையாது, என் முகத்திலே முழிக்காத, பாக்கியா வீட்டு பக்கமே வராதன்னு என்னை பார்த்தாலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி என்னை சுற்றி எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்குற நிலமையில நான் நிற்கிறேனே, இனி இந்த பிஸ்னஸை செஞ்சு மட்டும் எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்லி பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்காம சரிவர ஹோட்டலுக்கு போகாமல் ஒன்றுமே இல்லாமல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயுமா அலையிறாரே தவிர்த்து ஒரு இடத்துல நின்று சாதிச்சு காட்டணும் அப்படின்ற எண்ணம் கோபிக்கு துளி அளவும் இல்லாததால இங்க பாக்கியா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பாக்கியாவும் கோபியும் கலந்துக்கிட்ட அந்த காம்படிஷன்ல கோபி வின் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. இங்கே கோபியோட கிளவுட் கிச்சன் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் கோபி சரியாக அந்த பிஸ்னஸை கவனிக்காமல் ஏனோ தானோன்னு ஒழுங்காக அங்கே ஹோட்டலுக்கும் போகாமல் அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குற ஷெஃபுக்காக இருக்கட்டும், அங்கே வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃபுங்களுக்காக இருக்கட்டும், இவர் சம்பளத்தையும் ஒழுங்காக கொடுக்காம இருக்கிறதால அவங்களும் சரிவர வேலை எதையுமே செய்யாமல் ஒவ்வொரு ஆர்டரும் கைவிட்டு போயிட்டே இருக்குது. ராதிகாவோட ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டரையுமே இங்கே கோபி தான் எடுத்து நடத்துறதால கோபி சரிவர பிஸ்னஸில் கவனம் செலுத்தாமல் அவர் பாட்டு இருக்கிறதுனால அங்கே ராதிகாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருமே சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ சரியாக இல்லை. வர வர கோபி சார் சரியாக சாப்பாடை டைமுக்கு அனுப்புறதும் இல்லை, சாப்பாடு அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற அளவு ருசியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்டாஃப் எல்லாம் சொல்கிறத கேட்டு ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த கோபி நம்ம குடும்பத்தையும் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, அவருக்காக கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன், அதையும் ஒழுங்காக கவனிக்காமல் இப்படி ஸ்டாஃப் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காரே. கோபிக்குன்னு பிஸ்னஸை நாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம், அதை சரிவர செய்யாம அப்படி கோபிக்கு வேற என்ன பெரிய வேலை வந்துருச்சு. இனியும் இந்த கோபியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆஃபீஸில் கோபி செய்கிற சாப்பாடே நல்லா இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம கோபியோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட வேண்டியதான், அப்பதான் கோபிக்கு புத்தி ஒழுங்கா வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க கோபி என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு இவருக்காக எதுக்கு ஆர்டர்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா. அங்க ஒரு பெரிய மாநாடு நடக்குது. இங்க கோபி அந்த காம்படிஷனில் வின் பண்ண போய் அந்த பெரிய கேட்ரிங் ஆர்டர் கோபிக்கே கிடைக்குது. உடனே கோபி ரொம்ப சந்தோஷமாக நமக்கு கிடைச்ச இந்த ஆர்டரை நல்ல சரிவர செஞ்சு இந்த பாக்கியாவோட முகத்தில் கரியை பூசணும், நம்மளை விட இந்த பாக்கியா எதுக்கும் பயன் இல்லை, பாக்கியாவால் உயர்ந்து காட்டவே முடியாதுன்றதை நம்ம நிரூபித்து காட்டணும் அப்படின்னு நினச்ச கோபி இந்த கேட்ரிங் ஆர்டரை கைவசப்படுத்துறாரு. இங்கே கோபி அவரோட ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபையுமே கூப்பிட்டு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர், இதன் மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டரே இந்த மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வரக்கூடிய எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிங்க, நாம் நல்லபடியாக உணவு சமைச்சு கொடுக்கறதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய ஆர்டரும் கிடைக்கும், அது மூலமாக உங்களுக்கும் சம்பளத்தெல்லாம் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன், கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சு நம்ம ஹோட்டல் பேரை ஃபேமஸ் ஆக்குறது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் முன்னாடி எனக்கும் நீங்கள் தான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் சொல்ல அதுக்கு ஷெஃபும் நீங்கள் கவலைப்படாதீங்க கோபி சார், நேற்று வரைக்கும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வேலையில் ஈடுபாடே இல்லாத மாதிரி இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல்
நாங்கள் கேட்குற எதுக்கும் நீங்கள் சரிவர பதில் சொல்லவும் இல்லை. நம்மக்கிட்ட கிடைக்கிற ஆர்டர் எல்லாமே ஒன்று ஒன்றா கைவிட்டு போயிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த உற்சாகத்தின் மூலமாக மறுபடியும் நம்ம ஹோட்டலோட பேரை நாங்கள் காப்பாற்ற போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக மினிஸ்டர் முன்னாடி நல்ல பேர் வாங்க தான் போகிறீங்க. உங்கள் துணை இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு நாங்கள் வேலை பார்க்குற ஸ்டாஃபும் கோபி கிட்ட சொல்ல, இதை கேட்ட கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் அந்த பாக்கியா வீட்லேயும் நல்லா சமைச்சு ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிறான்னு பேர் வாங்கினாலும் என் ஹோட்டலை விட அவளோட ஹோட்டல் ஒன்றும் அவ்வளோ பெரிய தரத்தில் உயர்ந்தது இல்லையே. எப்பயுமே மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குற பாக்கியா இந்த முறை அவளுக்கு வாய்ப்பே கிடைக்காம நான் எல்லாரும் முன்னாடி மினிஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குறத பார்க்க தான் போறா. நான் சந்தோஷமா அங்கே பெரிய பெரிய அதிகாரிங்க முன்னாடி நின்று பெருமையாக நிற்கிறத பார்த்து இந்த பாக்கியா கண்டிப்பாக வைத்தறிச்சல் அடைஞ்சே ஆகணும். எப்படியாவது கிடைச்ச இந்த மாநாடு ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. இங்கே பாக்கியாவுக்கு கோபியை பற்றி யோசிக்க நேரமே இல்லைன்றது கோபிக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் இனியா பண்ணுற பிரச்சனையெல்லாம் சமாளித்து அவங்கள நல்வழிப்படுத்தணும். இன்னொரு பக்கம் ஹோட்டலில் போய் நல்ல வேலை செஞ்சு குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியவும் தாத்தாவையும் நல்லா கவனிச்சுக்கணும், அவங்கள என் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம கோபி எப்பயுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாரு கோபி. இங்கே மாநாடும் ஆரம்பிக்குது. இங்கே கோபி நாம் செய்கிற சாப்பாடு எல்லாம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஆர்டருக்கு மேலே ஆர்டர் இவங்க மூலமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே ஷெஃப்பும் அதிகமான வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் மட்டும் இல்லாமல் 7 நாளைக்கும் இந்த மாநாடு நடக்கிறதால கோபி கண்டிப்பாக அங்கே வர எல்லாத்துக்குமே சாப்பாடை கொடுத்தே ஆகணும். அக்ரிமெண்ட்லேயும் கையெழுத்து போட்டுட்டாரு. வேற வழியே இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் அதிகமான வேலை வாங்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. ஆனால் கோபி கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் கொடுக்குற ஆர்டரை செஞ்சு சரியான சமயத்துக்கு அனுப்புகிற அனுபவம் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வரக்கூடிய இத்தனை பேருக்கும் சமைக்கிற அளவு அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்களால அந்த வேலைகளை சரிவர செய்யவும் முடியாமல் ரொம்பவே சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. சரியான சமயத்துக்கு அங்கே மாநாடுக்கு கோபியால் சரிவர சாப்பாடு அனுப்ப முடியல. அந்த அதிகாரிங்க எதிர்பார்த்த மாதிரி ருசியான சாப்பாடையும் கோபி நினைச்ச மாதிரியும் சரியான ருசியான சாப்பாடையும் அவங்களால கொடுக்கவே முடியல. கோபி நினைச்சது வேற, ஆனால் நடக்கிறது என்னவோ வேற. இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நாம என்னவோ அந்த பாக்கியா மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து சரியாக செஞ்சிடலான்னு பார்த்தது அந்த மாநாடுக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த பாக்கியாவால் செய்ய முடிஞ்ச இதெல்லாம் ஏன் என்னால் செய்ய முடியல? என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபாலையும் சரிவர ருசியான சாப்பாடை தர முடியலையே, அவங்களால ஒழுங்கா வேலையும் பார்க்க முடியலையே ஏன்னு சொல்லி ரொம்பவே குழப்பமடைகிறாரு கோபி. அந்த மாநாடுக்கு தலைமை தாங்க வந்த மினிஸ்டர் உடனே அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆமா இந்த சாப்பாடெல்லாம் நீங்க எங்க ஆர்டர் பண்ணீங்க, எங்கிருந்து கொண்டு வராங்க, சாப்பாடு தரமாகவும் இல்லை ருசியாகவும் இல்லை, எனக்கே பிடிக்கலனா வந்த அதிகாரிங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு திட்ட ஆரம்பித்த உடனே இங்கே மினிஸ்டர் உடனே முதல்ல இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃபுட் ஆர்டரை உடனே நீங்கள் பாக்கியலட்சுமி கிட்ட கொடுங்க. ஏற்கனவே போன வருஷம் நடந்த மாநாட்டிலையும் பாக்கியலட்சுமி சமைச்சு அசத்துனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவங்களுக்கே இந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் மற்ற ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேறு வழியே இல்லாமல் அவங்களும், இல்லை மேடம் காம்படிஷனில் வின் பண்ண இந்த கோபி சாருக்கு தான் நாங்கள் இந்த ஆர்டரை கொடுத்தோம், ஆனால் சரிவர அவரால் எதையுமே செஞ்சு முடிக்க முடியல, சரியான டைமுக்கு சாப்பாடு வரவும் இல்லை, சாப்பாடு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ருசியாகவும் இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர் கைமாறுது. கோபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆர்டர் உடனே பாக்கியாவுக்கு கைமாறுது. இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வர பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மினிஸ்டர் நம்ம ஹோட்டலை ஓப்பன் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் மூலமாக எனக்கு பல ஆர்டர் கிடைக்க வந்திருக்கு. மினிஸ்டர் கொடுத்த வாய்ப்பால் தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தேன். நம்ம ஹோட்டலும் ஃபேமஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த வருஷம் மாநாடுக்கு உண்டான ஆர்டரும் எனக்கே தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நாம வளர்ச்சியை கண்டு இந்த பாக்கியா பொறாமப்படணும், வைத்தறிச்சல் படணும் அப்படின்னு யோசிச்சு கோபி கிட்ட இருந்து அந்த ஆர்டர் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாம எல்லாருமே கோபியோட ஹோட்டலை பத்தி தப்பா பேசுறாங்க. சரி வர கிடைக்கிற ஆர்டரை ஒழுங்கா செய்ய முடியாத ஹோட்டல் வேற வச்சு நடத்துறாரு அப்படின்னு கோபியோட பேரே ரொம்ப கெட்டு போகுது. அதனால கோபி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. கிடைச்ச ஆர்டரும் கைவிட்டு போயிடுச்சு, அதுவும் அந்த ஆர்டர் பாக்கியா கிட்ட வேற கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. பாக்கியா அவங்க ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாரையுமே கூப்பிட்டு, மினிஸ்டர் மூலமாக இந்த பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கு, நாம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கணும். போன வருஷம் நம்மளுக்கு கிடைச்ச அந்த பெருமையவும் பாராட்டையும் நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் அவங்க கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்க அந்த 7 நாளும்
பாக்கியாவும் மினிஸ்டரும் நினச்ச மாதிரியே ரொம்ப சூப்பராக சமையல் எல்லாத்தையுமே செஞ்சு அசத்துறாங்க. இதை தான் பாக்கியா நான் எதிர்பார்த்தேன். உன்னால் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தரமான உணவை கொடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் பாக்கியாவை கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க மினிஸ்டர். இங்கே பாக்கியா, மேடம், நீங்கள் தந்த உற்சாகத்தாலையும் ஊக்கத்தாலையும் தான் நான் இப்போ நிலையாக நின்று இந்த ஹோட்டலை நடத்திட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து தான் மேடம் எவ்வளோ தைரியமாக நம்ம இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் தர ஒவ்வொரு ஆர்டரையும் நான் எடுத்து செய்யும்போது இது என்னுடைய புது ஆர்டர், நான் சரிவர செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறேன். அதனால் நீங்கள் தர பாராட்டு தான் என்னை மேலும் உயர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் ரொம்ப பெருமிதப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த கோபிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை பாக்கியா எடுத்து செஞ்சு பெரிய வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் பல வாய்ப்புகளும் அவளுக்கு கிடைக்குது. அதிகமாக சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறா. மினிஸ்டர்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக நின்று பாக்கியா பேசிகிட்டு இருக்கா. இது ஏன் நம்மளால் முடியல? நானும் தான் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே நல்ல அழகாக சமைக்கிறவங்க, நல்ல தெளிவாக ரொம்ப ருசியாக சமைக்கிறவங்க. ஆனால் எங்களோட சாப்பாடு மினிஸ்டருக்கு பிடிக்காமல் போயிடுச்சே. இங்கே ஆர்டரையே கேன்சல் பண்ணிவிட்டு அதை வேற பாக்கியா கிட்ட கொடுத்துட்டாங்களே. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு கோபி. இந்த பெரிய ஆர்டர் மூலமா மினிஸ்டர் மூலமாகவும் பாக்கியாவுக்கு பெரிய லாபம் கிடைக்குது. இங்க பாக்கியா இந்த லாபத்தை அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிய பாக்கியாவை தாத்தாவும் பாட்டி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க. உடனே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, எனக்கு தெரியும் பாக்கியா, உன்னால சாதிச்சு காட்ட முடியும்னு. உன்னால வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும், வெளியில போய் வேலையை செஞ்சு உன்னால ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு எத்தனையோ முறை கோபி கூட சேர்ந்து நானும் உனக்கு எதிராக எவ்வளவோ பேச்சு பேசியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறையும் தளராம முன்னேறி நீ ஜெயிச்சு காட்டியிருக்கியே தவிர்த்து நீ முன் வச்ச காலை பின் வச்சதே இல்லை பாக்கியா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் பாக்கியா கிட்ட சொல்ல, அதுக்கு பாக்கியா, அத்தை, நீங்களும் மாமாவும் குடும்பத்தை கவனிச்சுக்கிறீங்க, வீட்டை கவனிக்கிறதுக்காக உழைக்க நான் போகிறேன். நீங்கள் இல்லைன்னா இது எதையுமே என்னால் சாதிக்கவே முடியாது. இப்போ நான் சாதிச்சு காட்டியிருக்கேன். இங்கே வெளியில் எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக நிற்கிறேன். இங்கே மினிஸ்டர்கிட்ட நான் பாராட்டு வாங்குறேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என் அப்பா அம்மா மாதிரி என் கூடயே துணையாக இருக்கிற நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இந்த ஆர்டர் மூலமாக பாக்கியாவுக்கு பெரிய லாபம் கிடைக்குது. அதை ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. இங்கே பாக்கியா செஞ்ச இந்த செயலால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. பாக்கியா நம்ம அம்மா அப்பா பசங்கன்னு எல்லாரையும் ஒத்துமையாக சந்தோஷமாக பார்த்துக்கிறா. ஆனால் நான் மட்டும்தான் அங்கே இல்லை. நான் செஞ்ச செயலால் நான் இங்கே வெளியில் தெருவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. பாவம், எங்கள் அம்மாவாது பாக்கியா கூட சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்த எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன். ஆனால் என் குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாசத்துக்கு ஏங்கி நாம் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு தான் செஞ்ச தப்பையும் உணர ஆரம்பிக்கிறாரு கோபி. இங்கே கோபிக்கு கிடைச்ச ஆர்டர் கைமாறி பாக்கியா அந்த ஆர்டரை கைவசப்படுத்தி நல்ல பேரும் புகழும் வாங்கிட்டாங்கன்ற விஷயம் ராதிகாவுக்கு தெரிய வர இதை ராதிகாவால் தாங்கிக்கவே முடியல. இங்கே கோபிக்கு பிஸ்னஸ் இல்லையேன்னு அங்கே இங்கன்னு கடனை வாங்கி லோனெல்லாம் வாங்கி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நல்ல முறையில் சம்பாதிக்க வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு ஆசைப்பட்டேன். கோபி கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவார், மினிஸ்டர் முன்னாடி பெருமையும் புகழோட நிற்பாருன்னு பார்த்தா இந்த ஆர்டரும் இல்லாமல் இப்போ மினிஸ்டர் கூட பாக்கியா சந்தோஷமாக நிற்கிறத ராதிகாவால் தாங்கிக்கவே முடியல. ஒரு தனி பெண்ணாக நின்று ஒரு குடும்பத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிங்க முன்னாடியும் மினிஸ்டர் முன்னாடியும் பாக்கியா இவ்வளோ கெத்து காட்டுறாங்களே, இவ்வளோ கெத்தாக நடந்துக்கிறாங்களே, அவங்க செய்கிற வேலையில் இவ்வளோ தெளிவாக இருக்காங்களே, அந்த விஷயம் இங்கே கோபிக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி மனசும் வேதனைப்படுறாங்க ராதிகா. இங்கே பாக்கியாவை தொழிலில் முன்னேற விடக்கூடாது, அவளை எப்பயும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்ச கோபிக்கு சரிவர ஆர்டரும் கிடைக்காம ஒழுங்காக பிஸ்னஸையும் கவனிக்காமல் இங்கே பாக்கியாவோட தொழில் வளர்ச்சியாலையும் முன்னேற்றத்தாலையும் எதுவுமே செய்ய முடியாத கோபி ராதிகா முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு.